வணக்கம் நண்பர்களே. நம்ம 10வது படிச்சிருந்தா போதும், அருமையான வேலைவாய்ப்பு ஒன்று காத்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பழனி முருகன் கோயிலில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி அதை பாருங்க. அதுக்கு டேட் இன்னும் இருக்குது, நீங்கள் இப்போ கூட அப்ளை பண்ணலாம். எல்லா கோயிலுக்குமே ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அதை வச்சு எல்லா கோயிலையும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கலாம், எதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு எங்கன்னு கேட்டிங்கன்னா, அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர், கோவை மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு விண்ணப்பம் கோரும் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோவை மாவட்டம் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வர சாமி திருக்கோயில் கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு தகுதியுள்ள இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து 3/1/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2025 5:45 வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க அப்ளை பண்றது ஈஸியா நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. அதற்கு பின் வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா சொல்லியிருக்காங்க. அதற்கான வெப்சைட் www.hrce.dn.gov.in அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க பாக்குற இந்த நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, விவரம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்ன பதவி காலியாக இருக்குது, எவ்வளோ நம்பரில் காலியாக இருக்குது, சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க, என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற 2 போஸ்ட்டு காலி இருக்குன்னு சொல்கிறாங்க. சம்பளம் வந்து எவ்வளோன்னா 18,500 to 58,000 வரைக்கும், 58,600 வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. இது பதவி தரம் 6ன்னு சொல்லியிருக்காங்க. அரசு விதிப்படி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதுக்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருத்தல் 10வது படிச்சிருந்தா போதுங்க. இதுக்கு அப்படி சீட்டு விற்பனை எழுத்தர் அப்படிங்கிற போஸ்ட் 1 காலி இருக்குன்னு சொல்றீங்க. சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,500 to 58,600, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்தது பதிவரை எழுத்தர் அப்படிங்கிற போஸ்ட் 1 வேக்கன்ட் இருக்கு. 15,900 50,400 வரைக்கும் உள்ள சம்பள லெவல் 17 இருக்கு. இதுக்கு நீங்க 10வது தேர்ச்சி பெற்றிருந்தா போதும், அப்ளை பண்ணிடலாம். அடுத்தது துப்புரவு பணியாளர் பெருக்குபவர், அதுக்கு ஒரு போஸ்ட் காலியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து 10,000 31,500 வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன நிபந்தனை கொடுக்குறாங்கன்னா 1/7/2024 அன்று 18 வயசு முடிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்கு மேலேயும் போயிருக்கக்கூடாது. இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும், விண்ணப்பதாரர்கள் நல்ல ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும், தொற்றுநோய், உடல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் சொல்றாங்க. நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள், நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள், பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், அதாவது திருக்கோயிலில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், இத்துறைகளுக்கு நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியவர்கள் ஆகியோர் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள், விண்ணப்பிக்க கூட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனது நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். அதற்கு அரசிதழ் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரப்பட்ட விண்ணப்பங்களும் 3/1/2025 தேதிக்கு மாலை 5:45 மணிக்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பமும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அப்புறம் நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்கு கல்வி மற்றும் இதர தகுதி சான்றுகள் மற்றும் இதர விவரங்களுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே பேர் 2-3 வேலைக்கு அப்ளை பண்ணோம்னா ஒன்றுக்கு தனித்தனி அப்ளிகேஷன் போடணும். விண்ணப்பம் அனுப்பப்படும் மேலுரையில் மீது அந்த கவரில் வந்து பதவியின் பெயரை அந்த குறி எழுதணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எழுதுறது? நம்ம வரப்பட்ட விண்ணப்பம் அனைத்து சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கு தகுதி இருந்தால் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. ரைட்டு. விண்ணப்பம் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழும் அரசு பதிவு பெற்ற அலுவலர், அதாவது அட்டாச்சேஷன் பண்ணியிருக்கணும் எல்லா காப்பியும். ராஜ்யத்தாலும் தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை 100 செலுத்தி நம்ம நேரா போய் 100 ரூபாய் செலுத்தி அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் சொல்றாங்க. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர் மாவட்டம், கோவை 641014 அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நேரில் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை 100 செலுத்தி விண்ணப்ப படிவம் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் மாடல் இருக்குது, நெட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேரில் போனால் 100 ரூபா கட்டி வாங்கணும் அப்படி சொல்கிறாங்க. இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஃபோட்டோ ஓட்டணும். அந்த பெயர், தந்தை தகப்பனார் பெயர், நிலையான முகவரி, 12 இலக்க ஆதார் அட்டை, பாலினம், திருமணமானவரா, சாதி, இதெல்லாம் ரொட்டீனாக உள்ளது. கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதியில் உட்பட பிற சான்றுகள் இணைக்கப்பட வேண்டும். எல்லா தகுதியும் அட்டாச் பண்ணணும். எல்லா சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது தகுதி இருந்தால் அதை கூட சான்று இணைக்கணும். இன்னைக்கு விண்ணப்பிக்கும் பணியில் முன்னனுபவம் இருப்பின் அதன் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதன் விவரம், தந்தை, கணவர் பெயர், பதவி,
பணியில் ஆல்ரெடி யாராவது இருந்தாங்கன்னா அதோட விவரம் கேட்டிருக்காங்க. நன்னடத்தை சான்று, இறுதியாக பயின்ற பள்ளி சர்டிஃபிகேட் 1/11/2024 அப்புறம் தான் நன்னடத்தை சர்டிஃபிகேட் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க. இந்த உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. நம்ம படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், மற்றபடி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா கோயிலையும் கொடுத்துருக்காங்க. இவங்க நேரில் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. இது மாதிரி நீங்கள் இது போல் டெய்லி உடனுக்குடன் ஜாப் ரிலேட்டட் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம டேக்கர் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வரும் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.